பழைய வீடியோஸ் செக் பண்ணும்போது ஐ ஃபவுண்ட் திஸ் வீடியோ வித் அம்மா 2023ல். ஐ திங்க் இட் வாஸ் ஒன் ஆஃப் த லாஸ்ட் வீடியோஸ். கிச்சன் ஹேக்ஸ் ஹாட் சாக்லேட் விமலா. எதுக்கு தெரியுமா சொல்கிறேன்? நீ சிரிப்பே இருக்கா வேண்டி என்ன இது வந்து எனி ஆர்கானிக் வெஜிடபிள் இதில் வந்து இந்த டாப் இலையை வந்து என்ன பண்ணிட்டுனா தூர போட்டுருவோம். எனக்கு கொஞ்சம் பூச்சி ஈச்சி இருந்தால் அதை மாத்திரம் போட்டுட்டோம். இந்த டாப் இலை நறுக்கினா வேகாது. அதனால நம்ம பாட்டி சொன்ன மாதிரி யாரு உங்க அம்மா என்ன சொல்லுவா, இதெல்லாம் நரம்பு இல்லாம வேணுங்க அளவுக்கு பிச்சோ கட் பண்ணியோ போட்டுட்டு சாம்பார். இன்னைக்கு இந்த முட்டைக்கோஸ் இலை இன்னைக்கு சாம்பார்ல போடுவேன். நல்லதா இந்த சாம்பார் அரைச்சி விட்ட சாம்பார் பண்ணும்போதோ பிளெயின் சாம்பார் பண்ணும்போதோ போட்டோன்னா கேபேஜ் வாசனை சாம்பார்ல பிடிக்கலையானா கூட சின்ன வெங்காயம்னாலே இல்லை பெரிய வெங்காயம் அரைச்சி விட்ட சாம்பார்னு வெங்காயத்தை அரைச்சி விட்டு. ஸோ இன்னைக்கு கேபேஜும் அவரைக்காயும் சாம்பார். இந்த சென்டர் நரம்பெல்லாம் எடுத்துடணும். இந்த திக்காக இருக்கிறது வந்து இட் ஒன்ட் டேஸ்ட் தட் குட். சாம்பாருக்கு வந்து ரொம்ப பெருசாக போடணுங்கிறது இல்லை, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெருசாக போட்டால் போதும். விதவுட் வேஸ்டிங் த அவுட்டர் கவர் ஐ காட் so much cabbage leaves to will be a good amount of vegetable. put it in the சாம்பார். அம்மாவோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்காக வேண்டி நான் கேபேஜ் அரைச்சி விட்ட சாம்பார் பண்ணினேன். மசால் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம், 7-8 மிளகா வத்தல், 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இதை 1 டீஸ்பூன் நல்லெண்ணெயில் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்துன்னுட்டு ஆறின உடனே 1.5 டேபிள் ஸ்பூன் கிரேட்டட் கோகனட் வச்சு ரொம்ப நைஸாக அரைக்காதைக்கு கொஞ்சம் முன்னாடி எடுத்து தனியாக வச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற கேபேஜ் லீவ்ஸை ஒரு ஸ்டீம் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வெந்த உடனே அதில் புளி, உப்பு, மஞ்சப்பொடி போட்டு தளதளன்னு கொதிக்கும்போது நான் ஏற்கனவே வெந்து வச்சுருந்த துவரம் பருப்பை கரைச்சி 1 கப் அதில் போடணும். அதுவும் ஒரு 2 மினிட்ஸ் தான் கொதிக்கணும். மேலே வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிற மசால் பொடியை போட்டு சேர்ந்து ஒரு கொதி வந்தவுடனே அணைச்சிட்டு நல்லெண்ணெயில் கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம், கருவேப்பிலை, 2 மிளகா வத்தல் தாளித்து கொட்டினா அம்மாவோட வறுத்தரைச்ச முட்டைக்கோஸ் சாம்பார் ரெடி.